நகராட்சியாக தேர்ந்தெடுத்ததுக்கு உண்மையிலேயே இந்த அரசை பாராட்டுறேன். காரணம், கடந்த 5 வருஷத்தில் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அண்ணன் தளபதியினுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நகராட்சியை சிறந்த நகராட்சியாக தமிழ்நாட்டிலே போடி நகராட்சியாக உருவாக்கி இன்றைக்கி அவார்டு வாங்குகிற அளவுக்கு செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால், அப்போ கடந்த ஆட்சியில் நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தான் அர்த்தம். அதை வரவேற்கிறோம். வந்து கேட்கும்போது நான் நகர்மன்ற தலைவர்கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க, இந்த தகவல் எங்களுக்கு கிடைக்கல, சுதந்திர தினத்தை அன்றைக்கி தான் டிக்ளேர் பண்ணாங்க, அதனால் நாங்கள் போய் அவார்டை வாங்க முடியலன்ற செய்தியை சொன்னாங்க. அதை பார்த்துக்குறோம். சரி, இப்போ நேற்று 110 விதியின் கீழ் 3 சிலிண்டர் அறிவிச்சிருக்காரு. அனைத்து பேருந்துகளில் பெண்கள் பயணம் செய்யலாம்னு அறிவிச்சிருக்காரு சார். இதை பற்றி என்ன நினைச்சாங்க? இல்லை, அவர் சொன்னது 6 சிலிண்டர் சொன்னார். இப்போ 3 சிலிண்டருக்கு வந்திருக்காரு. பாராட்டுக்கள். பேருந்தில் தமிழ்நாடு முழுக்க இலவசம்ன்றார். மாவட்ட எல்லைக்குள்ளே தான் போக முடியுன்ற ஒரு வரையறையை வச்சுருக்காரு. மக்கள் தான் முடிவெடுக்கணும். இது கிட்டத்தட்ட அதிமுக திமுக தேர்தல் அறிக்கையில் ஒட்டிதான் இவர் எல்லா திட்டங்களும் கொண்டு வர்றதா மக்களிடையே பரபரப்பை பேச்சு அடிக்கிறது சார். இவருக்கு சொன்ன அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் முறையாக நிறைவேற்றப்படலன்னு நீங்கள் கருதுறீங்களா? ஆமாம், சொன்னது ஒன்று, நடக்கிறது ஒன்றா தானே இருக்குது. சொன்னது எல்லா உறுப்பினர்களுக்கும் சிலிண்டர் கொடுப்போம்ன்றாரு. இப்போ 1 கோடி மக்களுக்கு தான் கொடுக்க போகிறாரு. பேருந்தில் பெண்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இலவச பயணம்ன்றாரு. மாவட்ட எல்லைக்குள்ளே மட்டும் இன்றைக்கி பயணம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ சொன்னது ஒன்று, செய்கிறது ஒன்றா தான் இருக்குது. நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அது சார். இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா இருந்தப்போ கூட சட்டமன்றத்துக்குள்ளே கடுமையான காரசாரமான விமர்சனங்களும் திமுக மேலே எழுந்ததில்லை. இப்போ சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் என்ன செய்கிறாருன்னா, அண்ணா அறிவாலயத்தை வெள்ளை அடித்து நீங்கள் வாடகைக்கு விடலாம்னு 2 மாதத்தில் 2 வருஷத்துக்குள்ளே சொல்லியிருக்காரு சார். இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? வெள்ளை அடித்து நாங்கள் கல்யாணத்துக்கு வாடகைக்கு விடுவோம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நிர்மல்குமார் பேசுகிறது வேடிக்கையாக இருக்குது. எவ்வளோ பெரிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் 70 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் பல தடவை ஆட்சியில் இருந்து முத்தமிழறிஞர் கலைஞர், பேரறிஞர் அண்ணா, இன்றைக்கி தளபதி ஸ்டாலின் உட்பட எத்தனை பேர் முதலமைச்சராக பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இயக்கம் சாதாரணமான இயக்கம் இல்லை. இவங்க இன்றைக்கி புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அந்த இருமாப்பில் பல வார்த்தைகளை, தவறான வார்த்தைகளை விடுறாங்க. மக்கள் உன்னிப்பாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக வரக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் எல்லாமே திமுக கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும்ன்றதை மக்கள் தீர்ப்பாக தருவாங்க. சார், இப்போ தேனி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கு முல்லை பெரியாறு மிகப்பெரிய ஒரு அரசியல் பிரச்சனையாக இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ மேகமலை பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அங்கே இருக்க மக்களை பூரா வெளியேற சொல்லிட்டு இருக்காங்க. இது அதாவது தேனி மாவட்ட மக்கள் ரொம்ப பெரிதளவில் பாதிக்கப்படுறாங்க. விவசாய பூமின்றாங்க, ஆனால் பெரிதும் பாதிக்கப்பட்டே வராங்க. இதை பற்றி உங்கள் கருத்து சார்? அதான் மேகமலை இஷ்யூ பெரிய இஷ்யூ தான். அது நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு போடும்போது 2006 வனச்சட்ட பிரகாரம் மக்களுக்கு தீர்ப்பு வழங்குன்னு சொல்லணும். அப்படி 2006 பிரகாரம் வனச்சட்ட பிரகாரம் தீர்ப்பு வழங்கினா எந்த மக்களும் வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், 2006 வனச்சட்டத்தை பாராளுமன்றத்தில் இயற்றியது சட்டமன்றத்தில், பாராளுமன்றத்தில் இயற்றியிருக்காங்க. அந்த 2006 வனச்சட்ட பிரகாரம் தான் மக்களுக்கு, வனப்பிரதேசத்தில் வாழ்கிற மக்களுக்கு உரிய பட்டா கொடுத்து அவங்கள வாழ்வழிக்கணுன்றதே அந்த 2006 வனச்சட்ட திருத்தம். அது பிரகாரம் எங்களுக்கு கொடுத்தா யாருமே வெளியேற வேண்டியதில்லை. அது பிரகாரம் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்கிறோம். மேல்முறையீடு அப்படி தான் இருக்கணும். அரசு முறையாக மேல்முறையீடு பண்ணி மக்களை பாதுகாக்கணும்ன்றது எங்களுடைய கோரிக்கை. பரந்தூர் விமான நிலையம் மத்திய அரசு கொண்டாந்துட்டாங்க. ஆனால் தமிழக முதல்வர் அதை 110 ரத்து பண்ணியிருக்காரு. ஒரு பாராளுமன்ற எம்பி அதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? அதாவது இன்றைக்குள்ள வளர்ந்து வரக்கூடிய சூழலில் ஒரு விமான நிலையம், பெரிய விமான நிலையம் தேவை. தொழிற்சாலைகள் அப்போ தான் தமிழ்நாட்டுக்கு வளரும். அந்த அடிப்படையில் ஒரு 90% நிலங்களை கைப்பற்றி புதிய விமான நிலையம் வரக்கூடிய நிலைமையில் புதுசாக அரசு அந்த இடத்துல விமான நிலையம் கட்ட போகிறதில்லைன்ற ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் எப்படி வருதுன்ற பார்ப்போம். தேங்க்யூ.